साहूकार प्रजा, பணக்கார பிரஜை. जो ज्यादा ज्ञान रत्नों के ज्ञानी बनेंगे, யார் அதிகமாக ஞான ரத்தினங்களின் ஞானியாக ஆகுவார்களோ, ज्ञान रत्नों को धारण करेंगे ஞான ரத்தினங்களை தாரணை செய்வார்களோ, प्रैक्टिकल जीवन में, பிராக்டிக்கல் வாழ்க்கையில் एक टाइम ऐसा भी आवेगा ஒரு நேரம் அது போல நேரம் கூட வரும், कि उनसे ज्यादा साहूकार और कोई भी नहीं होगा इस दुनिया में। இந்த உலகத்தில் அவர்களை விட அதிகமான பணக்காரர் யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். जो स्थूल रत्नों के साहूकार हैं, யார் ஸ்தூலமான ரத்தினங்கள் பணக்காரராக ஸ்தூல ரத்தினங்களின் பணக்காரராக இருக்கிறாரோ, वो सब गड्ढे में जावेंगे அவர்கள் அனைவரும் பள்ளத்திற்கு சென்று விடுவார்கள். और ज्ञान रत्नों के साहूकारों की वैल्यू ஞான ரத்தினங்களின் அந்த பணக்காரரின் மதிப்பானது बढ़ जाएगी। அது அதிகரித்துவிடும். एक ही मिसाल ले लो, ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். नारायण का। நாராயணனுடைய அவருடையது மட்டும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். जब नारायण जैसी आत्मा எப்போது நாராயணனை போல இருக்கிற ஆத்மா बैगर बन सकती है, जिसके पास பிச்சைக்காரனாக ஆக முடியும், அவரிடம் बैगर माने பெக்கர் என்றால் बैगर माने जिसके पास घर मकान जमीन जायदाद कुछ भी न हो, பெக்கர் என்றால் அவரிடம் எந்த ஒரு வீடோ கடையோ நிலமோ சொத்தோ எதுவும் இல்லாமல் இருப்பது, एक पैसा भी जेब में न हो, ஒரு காசு கூட சட்டை பையில் இல்லாமல் இருப்பது. और वो ज्ञान रत्नों का पारखी மற்றும் அந்த ஞான ரத்தினங்களின் நுணுக்கத்தை அறிந்திருப்பவர் बनता है ना, ஆகிறார் இல்லையா, धारण करता है ना, தாரணை செய்கிறார் இல்லையா, तो रिजल्ट क्या होगा? அப்போது ரிசல்ட் என்னவாக இருக்கும்? उससे ज्यादा साहूकार कोई बनेगा? அவரை விட பணக்காரர் யாராவது ஆகுவாங்களா? है? दुनिया में कोई बनेगा? உலகத்தில் யாராவது ஆகுவாரா? नहीं बनेगा। ஆக மாட்டார். तो जब हो के उसके लिए जीवन में ये बात लागू हो सकती है, எனவே அவருடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் பொருந்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது तो नंबरवार दूसरे बच्चों के लिए लागू नहीं होगी। அதே போல வரிசை கிரமமாக இன்னும் குழந்தைகளுக்கு அது போல பொருந்தாதா என்ன? है? अरे बोलते काहे नहीं? அரே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? हाँ हूँ तो करो। ஏதாவது சொல்லுங்கள், ஆம் அல்லது இல்லை என்று. संशय आ रहा है क्या? சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறதா என்ன? है? स्थूल रतन का मतलब है ஸ்தூலமான ரத்தினங்களின் அர்த்தம் என்னவென்றால் कि वो स्थूल रत्नों का भी साहूकार दुनिया का सबसे बड़ा बनेगा। அவர் ஸ்தூலமான ரத்தினங்களுக்கும் கூட உலகத்தில் எல்லோரையும் விட பெரிய பணக்காரராக ஆகுவார். अंत में கடைசியில் रिजल्ट अंत में निकलता है ரிசல்ட் கடைசியில் வருமா या बीच में निकलता है? அல்லது நடுவில் வருமா? अंत में ही रिजल्ट निकलेगा। கடைசியில் தான் ரிசல்ட் வெளிவரும். ज्ञान धन से पूरे अर्पण होंगे, ஞான செல்வத்தினால் முழுவதுமாக அர்ப்பணமாகிவிட்டால் ईश्वरीय सेवा में, ஈஸ்வரிய சேவையில், और स्थूल धन से भी पूरे अर्पण होंगे, மற்றும் ஸ்தூலமான செல்வத்தின் மூலம் கூட முழுமையாக அர்ப்பணமாகிவிட்டால் सेवा में, ईश्वरीय सेवा में, சேவையில், ஈஸ்வரிய சேவையில் वो जन्म जन्मांतर साहूकार बनेंगे। அவர்கள் ஜன்ம ஜன்மங்களுக்கும் பணக்காரராக ஆகுவார்கள். सरेंडर नहीं होंगे, சரண்டர் ஆக மாட்டார்கள். लेकिन ज्ञान से सेवा पूरी करेंगे। ஆனால் ஞானத்தினால் சேவையை முழுவதுமாக செய்வார்கள். और जो भी धन है மற்றும் எதெல்லாம் செல்வம் இருக்கிறதோ उस धन को भी ईश्वरीय सेवा में पूरा लगाएंगे। அந்த செல்வத்தையும் கூட முழுமையாக ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துவார்கள்.
अपने स्वार्थ में नहीं लगावेंगे, தங்களுடைய சுயநலத்திற்கு அவர்கள் ஈடுபடுத்த மாட்டார்கள். वो जन्म जन्मांतर के साहूकार बनेंगे, அவர்கள் ஜன்ம ஜன்மங்களுக்கு பணக்காரர் ஆகுவார்கள். राजा नहीं बनेंगे, ராஜா ஆக மாட்டார்கள். राज परिवार में नहीं आवेंगे, ராஜ பரிவாரத்தில் ராஜ குடும்பத்தில் வரமாட்டார்கள். लेकिन बड़े बड़े महल मालियों वाले, ஆனால் பெரிய பெரிய மாட மாளிகைகள் கொண்ட बड़े बड़े दास दासियों वाले பெரிய பெரிய தாசதாசிகள் உள்ள बनेंगे या नहीं बनेंगे? தாசதாசிகளை கொண்டுள்ளவர்களாக ஆகுவார்களா ஆக மாட்டார்களா? बनेंगे. ஆகுவார்கள். बाबा कैसे ने बोला 16,108 की माड़ा में आने से तो 9 लाख में आए. பாபா ஒரு கேசட்டில் சொல்லியிருக்காரு. பாபா 16,108 வருவதை விட பணக்காரர் அந்த பிரஜையில் வரலாம் என்று சொல்லியிருக்காங்க. बिल्कुल முற்றிலும். कैसे बाबा 9 लाख அது எப்படி பாபா? 16,108 की माड़ा से 9 लाख 9 लाख में प्रजावर की आत्माएं होंगी ना. 9 லட்சத்தில் பிரஜைகளின் பிரிவின் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? 9 लाख में 9 लाख में ये नहीं कहा 9 लाख में आए, ये कहा साहूकार बने प्रजा. 9 லட்சம் இதை சொல்லவில்லை. ஷாக்கார் பணக்கார பிரஜைக்காக சொல்லியிருக்கிறார். प्रजा वर्ग में आए माने साहूकार प्रजा बन जाए. பிரஜைகளில் வருவது என்றால் பணக்கார பிரஜையில் வருவது, वो अच्छा. அது நல்லது. साहूकार प्रजा बन जाए. பணக்கார பிரஜை ஆகிவிட்டால் साहूकार जो बड़े बड़े होते हैं யார் பெரிய பெரிய பணக்கார பிரஜைகள் இருக்கிறார்களோ उनको भी ढेरों दास दासियां होते हैं घर में. அவர்களுக்கும் கூட வீட்டில் ஏராளமான நிறைய தாசதாசிகள் இருக்கிறார்கள். होते हैं या नहीं? இருக்கிறார்களா இல்லையா? जैसे राज இருக்கிறார்கள். परिवार में राजाओं के देश ढेर सारे दास दासियां होते हैं. எது போல ராஜ குடும்பத்தில் ராஜாக்களுக்கு நிறைய தாசதாசிகள் இருக்கிறார்கள். और बड़े बड़े साहूकार ऐसे ऐसे होते हैं மற்றும் பெரிய பெரிய பணக்காரர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். जो राजाओं को भी सहयोग दे देते हैं. அவர்கள் ராஜாக்களுக்கும் கூட சகயோகத்தை தருகிறார்கள். जैसे महाराणा प्रताप को இது போல மகாராணா பிரதாப்புக்கு जब हार गए थे அவர் எப்போது தோற்று போயிருந்தாரோ தோல்வி அடைந்திருந்தாரோ जंगलों में खाक छानते फिर रहे थे, அவர் காட்டில் வந்து கையேந்தி சுற்றி கொண்டிருந்தார். तो साहूकार ने आकर के उनको सहयोग दे दिया. பணக்காரர் வந்து அவருக்கு சகயோகத்தை கொடுத்தார். तो उनकी नजर में तो वो साहूकार ऊंचा साबित हुआ या नीचा साबित हुआ? பிறகு அவருடைய பார்வையில் அந்த பணக்காரர் வந்து உயர்ந்தவராக நிறுவனமானாரா அல்லது தாழ்ந்தவராக நிறுவனமானாரா? ऊंचा साबित हुआ. உயர்ந்தவராக நிறுவனமானார். तो 16,000 में आए எனவே 16,000 வந்தால் और 16,000 में वो ही आते हैं जो அந்த 16,000 அவர்கள் தான் வருகிறார்கள். सरेंडर होते हैं. யார் சரண்டர் ஆகிறார்களோ அவர்கள் தான் 16,000 வருகிறார்கள். सब कुछ छोड़ छाड़ के அனைத்தையும் விட்டுவிட்டு ईश्वरीय सेवा करने के लिए सरेंडर होते हैं. ஈஸ்வரிய சேவை செய்வதற்கு சரண்டர் ஆகி விடுகிறார்கள். होते तो हैं सरेंडर சரண்டரோ ஆகி விடுகிறார்கள் दुनिया को दिखाने के लिए. உலகத்துக்கு காண்பிப்பதற்காக. लेकिन क्या सब ईश्वरीय सेवा में लगे रहते हैं? ஆனால் அனைவரும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா என்ன? सेवा ही करते हैं या डिसर्विस भी करते हैं? சேவையும் செய்கிறார்களா அல்லது டிஸ்சர்வீஸும் செய்கிறார்களா? डिसर्विस भी करते हैं. டிஸ்சர்வீஸும் செய்கிறார்கள். तो जो डिसर्विस करेंगे ईश्वर का बन करके எனவே ஈஸ்வரனுடையவராக ஆகி டிஸ்சர்வீஸ் செய்தால் ईश्वर के परिवार में पल करके ஈஸ்வரிய இந்த குடும்பத்தில் அவர்கள் இருந்து கொண்டு वो दास दासी बनेंगे அவர்கள் தாசதாசி ஆகுவார்களா या राजा रानी बनेंगे? அல்லது ராஜா ராணி ஆகுவார்களா? हाँ, தாசதாசின்னு சொல்றாங்க. हाँ,
सरेंडर हुए हैं तो राज परिवार में एक जन्म कम से कम जरूर आवेंगे। அவர்கள் சரண்டராகி இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு ஜன்மத்துக்கு ராஜ குடும்பத்தில் வருவார்கள். भले लास्ट में आवे। அவர்கள் கடைசியில் வந்தாலும் क्या? என்ன? जैसे त्रेता के अंत में 3 कटी हुई सीढ़ियां दिखाई है। எது போல திரேதாவில் கடைசி மூன்று படிகட்டுகள் வந்து கட்டாகி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. वो 3 जन्म है ना लास्ट वाले। அந்த கடைசியில் 3 ஜன்மங்கள் இருக்கிறது இல்லையா? उनमें कोई तो राजाएं बनेंगे। அந்த 3 ஜன்மங்களில் யாராவது ராஜாவாக ஆகுவார்கள் தானே? खंडित जन्मों के भी कोई राजाएं बनेंगे या नहीं बनेंगे? அந்த ஜன்மங்களில் துண்டிக்கப்பட்ட அந்த 3 ஜன்மங்களிலும் கூட யாராவது ராஜாவாக ஆகுவார்கள் தானே? राजाएं तो कोई बनेंगे। யாராவது ராஜாவாக ஆகுவார்கள். वो राजा बनने वाली आत्माएं அந்த ராஜாவா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் अंतिम जन्म में उनको कोट पतलून मिलेगी। கடைசியில் கொஞ்சம் அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறது. और बाकी ऊपर के जन्मों में மீதி இருக்கிற அந்த ஜன்மங்களில் दासी बनते रहे। தாசதாசியாக இருந்து கொண்டே வருவார்கள். राजा महाराजा बनने वालों से ज्यादा संख्या होगी राज्य अधिकारी बनने वालों की। ராஜா மகாராஜா ஆகுபவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை விட ராஜ அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். उसके बाद प्रिंस प्रिंसेस बनने के रह जाते हैं। அதன் பிறகு பிரின்ஸ் பிரின்சஸ் இளவரசன் இளவரசியாக இருப்பவர்கள் राजा रानी नहीं बनते, महाराजा नहीं बनते। அவர்கள் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆக ஆகுபவர்கள் ராஜா ராணியாக ஆக மாட்டார்கள், மகாராஜா மகாராணியாக ஆக மாட்டார்கள். और राज्य अधिकारी भी क्या बन के रह जाते? ராஜ்ய அதிகாரியாகவும் सिर्फ प्रिंस प्रिंसेस का लक़ब मिल जाएगा। அவர்கள் ராஜ்ய அதிகாரிகளாகவும் ஆக மாட்டார்கள். வெறும் இளவரசன் இளவரசி அந்த பட்டம் மட்டும் கிடைக்கும். राजा के 8 बच्चे हैं। ராஜாவுக்கு 8 குழந்தைகள் இருக்கிறார்கள். एक ही राजा बनेगा कि सारे राजा बन जाएंगे? ஒருவர் மட்டும் ராஜா ஆகுவாரா அல்லது அனைவருமே ராஜா ஆகுவார்களா? एक राजा बनता है और बाकी सब राजकुमार राजकुमारी बन के रह जाते हैं। ஒருவர் ராஜாவாக ஆகுவார், மீதி 7 பேர் வந்து இளவரசன் இளவரசியாக இருந்து விடுவார்கள். तो 16,108 राजकुमार राजकुमारी पद तो होंगे। எனவே 16,000 வந்து அந்த பதவி வந்து இளவரசன் இளவரசியான பதவிகளாக இருக்கும். लेकिन उनमें ऐसे भी होंगे ஆனால் அவர்களுக்குள் அப்படியும் இருப்பார்கள் ஒரு சிலர் जो आज के जन्म से लेकर के अंत के जन्मों तक दास दासी बनते रहेंगे और आखिरी जन्म में जाकर के ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர்கள் தாசதாசியாக இருந்து கொண்டே வந்து கடைசி ஜன்மத்தில் राजा बन जाएंगे। ராஜாவாக ஆகுவார்கள். वो प्रिंस प्रिंसेस बन जाएंगे। அந்த பிரின்ஸ் பிரின்சஸ் ஆக ஆகுவார்கள். क्या? என்ன? पहले के 20 जन्मों में முதலில் இருக்கிற அந்த 20 ஜன்மங்களில் न महाराजा पद मिला, न राजा पद मिला, न रानी पद मिला, न महारानी पद मिला। அந்த 20 ஜன்மங்களில் மகாராஜா பதவியும் கிடைக்கவில்லை, ராஜா பதவியும் கிடைக்கவில்லை, ராணி பதவியும் கிடைக்கவில்லை, மகாராணி பதவியும் கிடைக்கவில்லை. न राज्य अधिकारी बने, ராஜ்ய அதிகாரியாகவும் ஆகவில்லை, कुछ नहीं बने, எதுவும் ஆகவில்லை. दास दासी बनते रहे தாசதாசியாக இருந்து கொண்டே வந்தார்கள். और अंतिम जन्म में जाके கடைசி ஜன்மத்தில் சென்று प्रिंस बन गए। இளவரசனாகி விட்டார்கள். तो वो अच्छा அது நல்லதா या प्रजा वर्ग में रह करके அல்லது பிரஜைகளின் பிரிவில் இருந்து கொண்டு बड़ा साहूकार बन जाए वो अच्छा? பெரிய பணக்காரராக இருப்பது அது நல்லதா? ईश्वरीय ज्ञान में, ईश्वर के कार्य में ஈஸ்வரிய ஞானத்தில் ஈஸ்வரனுடைய காரியத்தில் खूब धन कमाए और खूब देता रहे। நன்றாக வருமானத்தை ஈட்டு மற்றும் அதை வந்து நன்றாக பகிர்ந்து கொண்டே
பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் तो साहूकार तो बनेगा। அது போல செய்தால் பணக்காரராகவோ ஆகுவார்கள். तो वो अच्छा, அது நல்லதா? वो दास दासी बनने से तो अच्छा ही है कि साहूकार बने, साहूकार प्रजा बन जाए। அந்த தாசதாசியாக ஆகுவதை விட பணக்காரராக ஆகுவது நல்லதாகும். बड़े बड़े साहूकार होते हैं, उनको भी பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறார்கள். ढेर सारे दास दासियां होते हैं घरों में। அந்த வீட்டில் அவர்களுடைய வீட்டில் நிறைய தாசதாசிகள் இருக்கிறார்கள். जैसे राजा महाराजाओं का परिवार हो दिखाई पड़ता है। எது போல ராஜா மகாராஜா குடும்பத்தில் இருப்பதை போல நிறைய தாசதாசிகள். राज्यसभा में जाके बैठेंगे ராஜசபையில் அமர்ந்து போய் உட்காருவார்கள். तो भी वहाँ उनको ऊंची गद्दी मिलेगी। அந்த ராஜசபையில் அவர்கள் போய் அமர்ந்தால் அப்போதும் கூட அவர்களுக்கு உயர்ந்த சிம்மாசனம் கிடைக்கும். क्योंकि राज्य चलाने में बहुत धन देते हैं। ஏனென்றால் ராஜ்யத்தை நடத்துவதற்காக அதிக செல்வத்தை தந்திருக்கிறார்கள். धन से सहयोगी बनते हैं ना साहूकार लोग। பணக்காரர்கள் செல்வத்தினால் அவர்கள் மிகவும் சகயோகிகளாக ஆகிறார்கள் தானே. बाबा ने तो सिस्टम डॉक्टर से शुरू है, सत्युगों में तो राजा कहाँ दरबार लगाते हैं। அந்த பாய் கேக்குறாங்க, அந்த சிஸ்டமானது துவாபர யுகத்தில் தானே இருக்கும், சத்யுகத்தில் இது போல தர்பார் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது தானே. वहाँ तो कुछ ऐसी बात அங்கே இந்த விஷயமே இல்லை. अभी हिस्ट्री की बात बताइए। இப்போ ஒரு ஹிஸ்டரியின் விஷயத்தை சொல்லியிருக்கிறார். वहाँ का पुरुषार्थ यहाँ भी तो काम आता है। அங்கிருக்கிற புருஷார்த்தம் இங்கேயும் வேலைக்கு வரும் தானே. यहाँ प्रेसिडेंट काम नहीं आता है पुरुषार्थ की संस्कार। இங்கே புருஷார்த்தத்தின் சம்ஸ்காரம் இங்கே வராதா என்ன? हाँ। तो எனவே इससे फिर ये भी नहीं समझना है அதனால் இதையும் இப்படி நினைத்து கொள்ளக்கூடாது. कि हमें तो पुरुषार्थ ही नहीं करना है, हमें तो हम साहूकार ही बनेंगे। நமக்கு புருஷார்த்தமே செய்யக்கூடாது, நாம் பணக்காரராகத்தான் ஆகணும். साहूकार तो बनेंगे பணக்காரராக என்னவோ ஆகுவார்கள். लेकिन कंट्रोल में किसके चलना पड़ेगा? ஆனால் யாருடைய கண்ட்ரோலில் நடக்க வேண்டியிருக்கும்? फिर भी राजा के कंट्रोल में चलना पड़ेगा। இருந்தாலும் ராஜாவின் கண்ட்ரோலில் தான் நடக்க வேண்டியிருக்கும். राजा के परिवार में जो प्रिंस की पदवी पाने वाला होगा, ராஜாவின் அந்த குடும்பத்தில் அந்த இளவரசன் பதவி அடைபவர் छोटा से छोटा प्रिंस होगा, சிறியதிலும் சிறிய பிரின்ஸ் இளவரசனாக இருப்பவர் वो भी हमारे ऊपर गड्डी घासेगा। அவரும் நம் மீது அதிகாரத்தை செலுத்துவார். लेकिन सुख के आधार पर बताया ஆனால் சுகத்தின் ஆதாரத்தில் சொல்லியிருக்கிறார், कि सुख जो है சுகமானது எந்த சுகம் இருக்கிறதோ वो 16,000 की लिस्ट में जो आने वाले हैं उनमें बहुत से ऐसे हैं அந்த 16,000க்குள் வருபவர்களில் பலர் நிறைய அது போல இருக்கிறார்கள். दास दासी बनते रहते हैं, தாசதாசிகளாக இருந்து கொண்டே இருப்பார்கள். अपना स्वभाव संस्कार सुधारते नहीं। बाबा एक தங்களுடைய சுபாவத்தையும் சம்ஸ்காரத்தையும் அவர்கள் மாற்றிக்கொள்வதே இல்லை. घर में पड़े हैं, खाते रहते हैं, पीते பாபாவின் வீட்டில் இருந்து கொண்டே அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள், அருந்து கொண்டே இருக்கிறார்கள், रहते हैं, सोते रहते हैं। இருந்து கொண்டே இருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். सर्विस कुछ नहीं करते ஆனால் சர்வீஸ் எதுவும் செய்வதில்லை. और ज्यादा तंग करते, दम चक्कर मचाते रहते, மேலும் அவர்கள் உபதிரவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள், प्रॉब्लम बनते रहते। ப்ராப்ளமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். साहूकारों में विधान आता है लेकिन विधि नहीं आता। பணக்காரர்களில் அந்த விதான் சட்டம் இருக்கிறது, ஆனால் அந்த முறை இல்லை. साहूकारों में பணக்காரர்களா ஆமாம் சொல்றாங்க. विधि माने तरीका, விதி என்றால் வழிமுறை, और विधान माने शासन करने का तंत्र, விதான் என்றால் ஆட்சி செய்யும் முறை, शास्त्र। சாஸ்திரம். जो
साहूकार लोग होते हैं யார் பணக்காரர்கள் இருக்கிறார்களோ अभी दुनिया में क्या देखा जा रहा है இப்போது உலகத்தில் என்ன பார்ப்பதற்கு வருகின்றது राज्य की गद्दी मिनिस्ट्री वगैरह அந்த நாட்டின் அந்த நாற்காலி மினிஸ்டர் முதலியோர் साहूकार ले रहे हैं பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா அந்த பதவியை या गरीब ले रहे हैं அல்லது ஏழைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா பணக்காரர்கள் என்று சொல்றாங்க हैं? कौन ले रहे हैं யார் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பதவியை साहूकार ले रहे हैं பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் छोटे बड़े मिनिस्टर बन करके बैठ जाते हैं சிறிய மற்றும் பெரிய மினிஸ்டர்களாகி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் शासन चलाते हैं அவர்கள் ஆட்சியை செய்கிறார்கள் एमएलए एमपी बन जाते हैं எம்எல்ஏ எம்பி ஆகிறார்கள் गरीब तो कोई नहीं बनता दिखाई पड़ता யாரும் ஏழைகள் ஆகுவது நமக்கு தென்படவில்லை फिर वो क्या करते हैं गद्दी पर बैठ करके அவர்கள் அந்த இருக்கையில் பதவி அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் विधान बनाते हैं या नहीं विधानसभा में அந்த சட்டத்தை உருவாக்குகிறார்களா இல்லையா பிறப்பிக்கிறார்களா இல்லையா विधान बनाना आता है लेकिन उस पर चलना சட்டத்தை உருவாக்குவது அவர்களுக்கு தெரிகிறது ஆனால் அந்த சட்டத்தின் படி நடப்பது नहीं आता है அவர்களுக்கு வருவதில்லை वो विधि को नहीं जानते அந்த முறையை அவர்கள் அறிவதில்லை जो यहाँ ज्ञान धन बांटते हैं இங்கே யார் ஞான செல்வத்தை பகிர்கிறார்களோ वो वहाँ जाकर के साहूकार बनते हैं அவர்கள் அங்கே சென்று பணக்காரர்களாகிறார்கள் लेकिन कोई कोई ऐसे होते हैं जो ज्ञान तो बहुत सुनाते हैं ஆனால் ஒரு சிலரோ ஞானத்தை அதிகமாக சொல்கிறார்கள் परंतु अपने जीवन में धारणा नहीं करते हैं ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஞானத்தை தாரணை செய்வதில்லை तो वो भी साहूकार बनते हैं क्या எனவே அவர்களும் பணக்காரர்களாக ஆகிறார்களா என்ன बनते हैं या नहीं बनते हैं ஆகிறார்களா அல்லது இல்லையா वो साहूकार नहीं बनते हैं அவர்கள் பணக்காரர்கள் ஆகுவதில்லை वो टीचर बन करके रह जाते हैं அவர்கள் டீச்சராக ஆகியே இருந்து விடுகிறார்கள் दूसरों को टीच करेंगे மற்றவர்களுக்கு டீச் செய்வார்கள் கற்பிப்பார்கள் खुद प्राप्ति नहीं करेंगे சுயம் அவர்கள் பிராப்தி அடைவதில்லை ऐसे आज की दुनिया में भी टीचर होते हैं खुद இது போல இன்றைய உலகத்திலும் கூட அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இருக்கிறார்கள் प्राइमरी स्कूल के टीचर बन जाते हैं பிரைமரி ஸ்கூலின் டீச்சர்ஸ் ஆக இருக்கிறார்கள் सारे जीवन प्राइमरी स्कूल के टीचर बनकर रहते हैं வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பிரைமரி ஸ்கூலின் டீச்சராகவே இருந்து கொள்கிறார்கள் और उनके पढ़ाए हुए कलेक्टर बालेस्टर और वकील और बड़े बड़े डॉक्टर बन जाते हैं ஆனால் அவர்களிடம் படிப்பவர்கள் கலெக்டர் டாக்டர்ஸ் வக்கீல் எல்லாம் ஆகிவிடுகிறார்கள் प्राइम मिनिस्टर बन जाते हैं பிரைம் மினிஸ்டராக ஆகிவிடுகிறார்கள்